ஹாய்ங்க. இது ஃபேன்சி சாரீக்கு தான். ஃபேன்சி சாரீக்கு மோஸ்ட்லி வந்து பிரின்சஸ் கட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் இதுக்குமே நான் வந்து பிரின்சஸ் கட் தான் எடுத்திருந்தேன். இவங்க கொஞ்சம் வந்து 38 சைஸு சேம். ஆனால் இதுக்கும் நான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எப்பயும் போடுற பிரின்சஸ் கட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பேக் போர்ஷன் எப்போயுமே நம்மளுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஷோல்ட்ரு, ஆம்போல் லைனு, அப்பர் செஸ்ட் வேல்யூ, வெயிஸ்ட் வேல்யூ இதெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவங்களுக்கு ஈஸ் அலவன்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக 4 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்துட்டு நெக்கை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக வரும்னு சொல்லிட்டு நான் 4 இன்ச்சஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் வந்துட்டு அது எல்லாமே ஆம்போல் மார்க் பண்ணது. ஆம்போல் வந்து இவங்களுக்கு 8.25 வந்துச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஆம்போல் ரவுண்ட் வந்து 16.5 வந்திருந்தது. அதனால் அதே மாதிரி நெக்கை வந்து நான் இதில் மார்க் பண்ணது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். பட் ஆனால் கேன்வாஸில் மட்டும்தான் கட் பண்ணி எடுப்பேன். நெக்கு இதில் நான் கட் பண்ணாமல் தான் எடுத்திருப்பேன். பேக் கட் பண்ணோன்னுமே நாச்சஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் அதே மாதிரி பேக்கை வந்து ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்குவேன். இதில் மற்றது என்ன நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபுல் லென்த் வந்து இதில் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக எடுத்திருப்போம், அதை மார்க் பண்ணணும். ப்ளஸ் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம பேக் சைடுக்கும் ஒன் சைட் ஷோல்டர் ஃபுல் வேல்யூ எடுத்திருப்போம். பட் ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு அதுலேருந்து 1/2 இன்ச் கண்டிப்பாக 1/2 இன்ச்லேருந்து 0.75 வந்து நம்ம குறைச்சி ஆகணும். அப்போ தான், இல்லைன்னா ஷோல்டர் ஃபாலு, செஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து லூஸ் வர்றது இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பிரின்சஸ் கட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ ஃப்ரண்ட்டு செஸ்ட் வேல்யூ, ஃப்ரண்ட் ஃபுல் லென்த்து, அப்பெக்ஸ் பாயிண்ட்டு இது எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல் கிளியராக உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு இது நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பிரின்சஸ் கட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு நான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து வந்துடும், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அந்த கர்வ் எல்லாம் எடுக்கிறதுல தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ மெயின் கிளாத் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருந்தனால ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தேன். அதே கம்ப்ளீட்டாக ஹூக் பட்டி, வி பட்டிக்கு எல்லாமே கிளாத் எடுத்து கரெக்டாக தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக இது ரெடி டு ஸ்டிச்சிங். ஆக்சுவலாக மோஸ்ட்லி பேட்டர்ன் ப்ளவுசஸ் வந்து நான் கட்டிங் போடுறது நான் பண்ணால் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதனால் நான் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.